வணக்க மக்களே, வெந்தயத்துடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெந்தயம் ஒரு குளிர்ச்சி பொருள். இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோடை காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்ம ஏற்படாமல் தடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா வெந்தயத்தில் நீர் சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, மாவுச்சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்புச்சத்து, சோடியச்சத்து, பொட்டாசியம், ரிஃபோஃப்ளோவின், நியோடிக் அமிலம், விட்டமின் ஏ போன்ற அனைத்து வகையான சத்துக்களுமே வெந்தயத்தில் இருக்குது. வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு என்னென்ன விதமான நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது, எந்தெந்த விதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் வலி தீரும் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி மற்றும் அசௌகரியத்திற்கு வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கு. வெந்தயத்தை பெண்கள் தொடர்ந்து உட்கொண்டு வந்தா தவறக்கூடிய மாதவிடாய் மற்றும் திட்டுகள் போன்று சூட்டினால் ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் நீங்கும். மாதவிடாயின் போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை முற்றிலுமாக இந்த வெந்தயம் குறைச்சிடும். எனவே நீங்க இந்த வெந்தயத்தை உட்கொள்ளும் போது மனநிலை சுழற்சி, மன அழுத்தம், பிடிப்புகள் மற்றும் அசாதாரண பசி வேதனை போன்ற மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு வெந்தயம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கும் வெந்தயத்தை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இதய பிரச்சனைகளை தீர்க்கிறது வெந்தயம். வெந்தயத்தில் அதிக அளவு ஃபைபர், நார் சத்து இருக்கிறதால இதயத்தை இது உங்களுக்கு பலமாக்குது. இதனால இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வெந்தயம் உங்களுக்கு தடுக்க உதவுகிறது. குறிப்பாக இதயம் சார்ந்த பலவிதமான இந்த மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் நீங்க இதயத்தை பலப்படுத்திக்க கண்டிப்பா வெந்தயத்தை எடுத்துக்கலாம். பசியின்மையை தீர்க்கும் வெந்தயம். வெந்தயம் தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா செரிமான திறன் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். இப்ப பசியின்மை ஏற்படுவதற்கு முதன்மையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்டு சாப்பாடு செரிமானம் ஆகாம இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு வந்து பசியை எடுக்காது. இந்த வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது செரிமான திறன் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்ருக்கக்கூடிய சாப்பாடுகள்லாம் செரிமானம் அடைஞ்சு இன்னும் உங்களுக்கு அந்த பசியின்மை வந்து இருக்கவே இருக்காது, நீங்கி போயிடும். ஸோ அப்போ நீங்கள் அதிகமான உணவுகளை உங்களுக்கு பிடித்த விதத்தில் நீங்கள் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. வயிறு பொறுமலை உங்களுக்கு நீக்கி குடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் இந்த வெந்தயம் தான். தலைமுடி வளர்ச்சிக்கு உங்களுக்கு இந்த வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய், அந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை வந்து உங்களுடைய தலைமுடிக்கு வளர்ச்சியையும் கருமை நிறத்தையும் தருது. எனவே கூந்தல் தைலங்கள் மற்றும் எண்ணெய் தயாரிப்புகளை இந்த வெந்தயத்தை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி வெந்தயம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை நீங்கள் தடவி பாருங்க, உங்களுக்கு அது நல்ல ரிசல்ட்டே தரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெந்தயத்துடன் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை தலைமுடிய வளர்ச்சியை உங்களுக்கு ஊக்குவிக்கும், கருமை நிறத்தையும் கொடுக்கும். இயற்கையிலேயே அதுக்கு அந்த குணம் இருக்கு. சர்க்கரை அளவை உங்களுக்கு உங்களுடைய பிளட்ல குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் அதிக அளவில் கரையக்கூடிய நார் சத்து, ஃபைபர் வந்து இருக்கு. இது ஜீரணத்துடைய வேகத்தை உங்களுக்கு குறைச்சி கார்போஹைட்ரேட் உணவுகளை உண்ணக்கூடிய அளவையும் உங்களுக்கு குறைக்கும். எனவே உங்களுடைய பிளட்ல சர்க்கரையினுடைய அளவை இந்த வெந்தயம் குறைக்கும். ஸோ உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை நீங்கள் குறைச்சிக்கணும், கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. தேவையற்ற கொழுப்பை குறைக்கக்கூடியதாக வெந்தயம் உங்களுக்கு செயல்படும். வெந்தயத்தை நீங்க தொடர்ந்து உணவுல எடுத்துக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா தேவையற்ற ஊளை சதை கொழுப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக குறைஞ்சிரும். இதனால உங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, அப்புறம் பிடிப்புகள் மற்றும் வாயு பிரச்சனைகள் முற்றிலுமாக வருவது வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கப்படும். ஸோ நீங்க தேவையற்ற கொழுப்புகளை குறைச்சி இதயம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க குணப்படுத்திக் கொள்ள நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்கு வெந்தயம். இப்போ காலை வேளையில வந்து நீங்க வெந்தயம் தொடர்ந்து சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட மலச்சிக்கல் மற்றும் வாயு பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது. உங்களுடைய உணவை செரிமானம் செய்வதோட வயிறை வந்து நல்லா சுத்தமாக வச்சிருக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த வெந்தயம். ஸோ வெந்தயத்தை சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். தொண்டை புண்ணுக்கு உங்களுக்கு நிவாரணம் வேணுமா அப்படின்னா நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. தொண்டையில் ஏற்படக்கூடிய அல்சர், தொண்டை புண், தொண்டை வலி மற்றும் கொப்பளங்கள் இது எல்லாத்தையுமே வெந்தயம் வந்து முற்றிலுமாக உங்களுக்கு நீக்கும். இருமல் மற்றும் தொண்டை கரகலப்பிலிருந்து உங்களுக்கு வெந்தயம் நிவாரணம் தரும். ஸோ தொண்டை புண் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்திக் கொள்ளவும் மேற்கொண்டு தொண்டை புண் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. கிட்னி பிரச்சனைக்கு வந்து தீர்வு தரும் வெந்தயம். சிறுநீரகத்தில் கற்கள் மற்றும் தொடர்ந்து எரிச்சல் இருந்துச்சு அப்படின்னா வெந்தயத்தை நீங்கள் முதல் நாள் இரவு வெதுவெதுப்பான நீரில் ஊற வச்சு காலையில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரக எரிச்சல் மற்றும் கிட்னி பிரச்சனைகள் உங்களுக்கு முற்றிலுமாக தீர்ந்து போயிடும். ஸோ கிட்னி பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த கோடை காலத்துல உங்களுடைய உடல் சூட்டை வெந்தயம் குறிப்பா குறைக்க ஆரம்பிக்கும். வெந்தயத்தை வந்து ஊற வச்சு தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெந்தயம் ஊற வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நெஞ்சு எரிச்சல் மற்றும் அலர்ஜி, ஒவ்வாமை உங்களுக்கு தீர்ந்து போயிடும்.
தொண்டையில் வந்து புண்ணால் ஏற்பட்டக்கூடிய இடங்களெல்லாம் இந்த வெந்தய நீர் படும்போது அது உங்களுக்கு நல்ல இதமாக இருக்கும். அந்த தொண்டை புண்கள் வந்து உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். உடல் சூட்டை உங்களுக்கு குறிப்பாக இந்த வெந்தயம் வந்து தணித்து உங்களுடைய உடலுக்கு குளிர்ச்சி அடிக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா வெந்தயம் இயற்கையிலிருந்தே குளிர்ச்சி தன்மையை கொண்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை தொடங்கி பொதுவாகவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க வெந்தயத்தை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.